வணக்கம் நண்பா. இன்னைக்காண்டிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சின்ன குழந்தைங்க விளையாடுற நெறைய விளையாட்டுகள் நம்ம பார்த்துருப்போம். ஆ அந்த வருஷம் அதே மாரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு குடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது நீங்களே வீடியோ பார்க்குற நீங்க ஆ பேரண்ட்ஸா இருக்கலாம், ஆம் பேரண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். வீடியோ பார்க்குற நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு தர, அதாவது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நீங்களே செஞ்சு தர ஒரு ஒரு டாயை தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். ஒன்றுமில்ல, பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அதாவது ஈஸியாக ஒரு முடிக்கிற வேலை தான். இது வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வீட்டில் போய், அதாவது வீடியோ பார்க்குற எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்ன இது டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002லலாம் ஒரு ஃபோன் இருக்கும் தெரியுங்களா? இந்த மூடுற மாதிரி, சிவாஜி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இப்படி திறந்து இப்படி மூடுற மாதிரி இருக்கும். அது ஃபோன் மாதிரி, ஃப்ளாப் ஃபோன் மாதிரியா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபோனை தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் நினைக்கிற அதே மாதிரி இல்லை, சும்மா அந்த அந்த மாதிரி மடக்கி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டாய் மாதிரி, அதாவது ஒரு பெட்டிக்கு அட்டை கிட்ட வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு தேவையான பொருளாக நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு 2 பான்ஸ், இந்த மாதிரி 2 இது பஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதாவது ரெண்டு பார்க்குற 2 லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க பார்க்குறதாலும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது பஞ்சு இருக்கும், எல்லா விதமே இருக்கும். இந்த தோடுக்கு போடுற அந்த பஞ்சு, அந்த தோடுக்கு இருக்கும்ல அந்த பஞ்சு இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு அட்டை இருக்குங்களா, அந்த அட்டையில் லேசாக, அந்த அட்டை இருக்கு இல்லையா, ஒரு அட்டை இருக்கும்ல ப்ரௌன் அட்டை, அந்த அட்டையிலேருந்து சும்மா ஒரு மெலிசாக ஒரு அட்டையை கிழித்து இந்த மாதிரி ஒரு நோக்கியா அப்படின்னு எழுதிக்கங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நிறையா வீட்டில் இருக்கும், அதாவது பழைய ஃபோன் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனுடைய பட்டன் தான் இது, லப்பர் பட்டன். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதாவது இதுக்குன்னு நீங்கள் ஏன் வாங்க வேணாம். உங்களுடைய ஃபோன் பழைய ஃபோன் ஏதாவது இருந்தால் இதை அப்படியே அந்த ஃபோனில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் எடுத்துருங்க. அப்புறம் வந்து இதான் மெயின். இது வந்து ஒரு டப்பா தான் ஆக்சுவலாக. நான் வந்து ஏற்கனவே இது பேப்பர் போட்டு ஒட்டி உங்களுக்கு காட்டுறதுக்காக, ஏற்கனவே டெமோக்காக நான் காட்டியிருக்கேன். நான் வந்து பேப்பர் போட்டு ஒட்டிங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இது அட்டை வேறு ஏதாவது வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் நோக்கியா அப்படின்னு போட்டிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, இதுங்க காட்டுறேன். நோக்கியா தேதா, நோக்கியா 2002 அப்படின்னு சும்மா எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது அட்டை இல்லைன்னா பேப்பர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக, டெமோக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளாப் ஃபோன் செய்ய போகிறோம். அதாவது இந்த ஃபோனை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களே விளையாட வைங்க. நான் இதை எங்கே பார்த்து சொல்கிறேன்னா, ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ரோ சொன்னார். அந்த ப்ரோ சொன்னதை பார்த்துட்டு, அந்த ப்ரோ செஞ்சதை பார்த்துட்டு நானும் செய்கிறேன், அவ்வளோதான். சும்மா ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒட்டிக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேப்பர் வச்சு இந்த நோக்கியா அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ
உங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கங்க. நான் சும்மா டெமோக்காக நோக்கியா அந்த மாதிரி போட்டு பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நான் வந்து சும்மா பாதி தான் ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஒட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் பேப்பரில் ஒட்டுறதை விட நீங்கள் வந்து சார்ட் இருக்கும் இல்லையா, அதில் வெட்டி கூட நீங்கள் அழகாக டிசைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்க. பிளாக் கலரில் சார்ட் இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் கலர் சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக கம் போட்டு ஓட்டினீங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு டெமோக்காக தான் காட்டுறேன். நீங்கள் இப்படியே செஞ்சாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான். அடுத்தது வந்து இந்த பஞ்சு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா இந்த இங்கே இருந்துச்சு, வீட்டில் இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை பஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் இப்படி வந்து ரெண்டையும் ஒன்றா இணைச்சிருங்க. இணைச்சிட்டு அடுத்தது இது இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இந்த ரப்பர் வந்து இதுக்குள்ளே அப்படி இணைச்சிடுங்க. இப்படி அடிச்சிட்டு கம் போட்டு ஓட்டினாலும் ஒட்டலாம். பட் நிற்குமான்னு எனக்கு தெரில. அந்த சந்தேகத்தால் தான் நான் வந்து சும்மா இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன். அதாவது இதுக்கு வந்து 2 லப்பர் பேண்ட் தேவைப்படும். நான் வந்து ஒன்று தான் ஒட்டியிருக்கேன். நான் வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன். சும்மா டெமோக்காக தான் நான் வச்சுருக்கிறது. அடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுருங்க guys. ரொம்ப ஈஸியான வேலை தான், இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்தது வச்சாச்சு பாருங்க, வச்சுட்டோமா. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது நான் சொன்னேன் அந்த தோடுலாம் இருக்குங்கள, அந்த பஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் உள்ளே இப்படி வச்சுருங்க. அதாவது உள்ளே நல்லா போகணும். உள்ள ஸோ வந்து வச்சாச்சு உள்ள, ஓகேங்களா. இப்போ அடுத்தது இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல நோக்கியா, அதை வந்து அந்த அட்டையை தூக்கி அப்படியே உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் டேப் போட்டு உள்ளே ஒட்டி வச்சாலும் ஓகே தான். இது வந்து இன்னொரு லப்பர் பேண்ட் தேவைப்படுது. நான் வந்து சும்மா டெமோக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது லப்பர் பேண்ட் போட்டு செய்யுங்க, அதான் உங்கள் சேஃபு. அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி முன்னாடி இந்த பேப்பரை போட்டு நோக்கியாவில் எல்லாத்தையும் வரைஞ்சி நோக்கியான்னு போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடுலாம் இங்கே நான் வரையலாம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு 10 நிமிஷம் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒட்டும்போது மட்டும் இதே மாதிரி பண்ணாமல் உள்ளே டேப் போட்டு ஒட்டி அப்படியே நீங்கள் மாட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த நோக்கியா ஃபோன் வந்து அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபோன் வந்து அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். அதாவது நானாக சொல்ல முடியாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து செஞ்சது வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் நானே செஞ்சேன். அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவர் இதோட சூப்பராக பண்ணியிருந்தார். நான் சும்மா ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் வந்து சும்மா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மாடல் நோக்கியா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து உங்கள் குழந்தைங்கள, அதாவது நான் செஞ்சதுக்கு முக்கியமான காரணத்தை சொல்லிக்கிறேன். முக்கியமான காரணம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து விளையாடுவாங்க. ஒரு 5 வயசு 2 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா உட்காந்து ஜாலியாக விளையாடுவாங்க. இதில் விளையாடுற அளவுக்கு ஒன்றும் எதுவும் இருக்கான்னு தெரில. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள்ட்ட போய் உங்கள் குழந்தைங்கள கொடுங்க, அவங்க வந்து விளையாடுவாங்க. ஆக்சுவலாக நான் மெயினாக பண்ணது காரணமே அதான், குழந்தைங்களுக்காக தான் நான் வந்து மேக் பண்ணது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான், 5 நிமிஷம் கூட ஆகாது. அதாவது ரெண்டாவது வந்து
இந்த அட்டை வந்து எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா தோடு, அதாவது உங்களுடைய சிஸ்டர்ஸ் அவங்ககிட்டலாம் இருக்கும் தோடு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது தோடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அவங்கள்ட்ட கேளுங்க இந்த மாதிரி டப்பா இருக்கான்னு. ஏன்னா இதுதான் முக்கியமான டப்பா. ஏன்னா அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுதான் இப்படி எடுத்தோடனே இப்படி மாட்ட இதாகும், ஒட்டுறதுக்காக தான் இது. ஏன்னா காந்தம் இருக்குது இதுக்குள்ளே, கீழே காந்தம் இருக்கிறதால ஃப்ளிப் பண்ணுறதுக்காக கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இங்கே பாருங்களேன், இப்போ இருக்கா, அவ்வளோதான், பயங்கரமாக இருக்கும் நோக்கியா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுகளில் குழந்தைங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே நீங்கள் ஜாலியாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துங்க. இந்த முக்கியமாக நான் இந்த பாக்ஸை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து செய்ய முடியும். ஏன்னா அதில் மறக்கிற மாதிரி இதுலேயும் மறக்கலாம். பாருங்க, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து காந்தம் கொடுத்துருக்காங்க, அதனால் இப்படி மறக்கணும்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதனால் இந்த டப்பாவை மறந்துடாதீங்க, இதான் மெயின். இது இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனில்லாத வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பயனுள்ள வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான்களை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், யாரும் பயப்பட தேவையில்ல. இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது நான் அன்பாக்சிங் இருக்குது, அதனால் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி.